ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 14வது வாரத்திற்கான கடைசி நாள், அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்னையுடைய ஓட்டிங் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக இந்த வாரம் பார்த்திங்கன்னா 4 ஃபைனல் கண்டஸ்டன்ஸுமே நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க. அதில் யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யாராவது ஓட் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் போய் ஓட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ லைக் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓட்டிங்குடைய ஃபஸ்ட் பொசிஷனில் யார் இருக்காங்கன்னு சொன்னால் திவ்யா தாங்க இருக்காங்க. 2,99,576 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓட்டை நெருங்கிட்டாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் வரலாற்றிலேயே 3 லட்சம் ஓட்டு அப்படின்றது ஃபஸ்ட் டைமாக வருது. கானா வினோத் ஆல்ரெடி ஏறிட்டு இருந்தாருங்க, ரொம்ப ஹையில் ஏறிட்டு இருந்தார். இப்போ அந்த பொசிஷனை வந்து திவ்யா பிடிச்சி முன்னேறி வந்துட்டுருக்காங்க. எந்த பாலிடிக்ஸுமே நடக்கலைன்னா கண்டிப்பாக திவ்யா தான் டைட்டில் வின்னராக இருப்பாங்க. செகண்ட் பொசிஷனில் பார்த்திங்கன்னா சபரி இருக்காருங்க. 1,67,658 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. ஸோ சபரியை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா மற்ற கண்டஸ்டன்ஸை பொறுத்தவரையில் சபரி வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த அவருடைய இஷ்யூம்லே பார்த்தீங்கன்னா கூட சபரி வந்து அவருடைய டிடிஎஃப் சான்ஸை விட்டுட்டு வந்து ஹெல்ப் பண்ணது மக்கள் மத்தியிலையுமே வந்து அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சுங்க. ஸோ அதுபடி இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு அடுத்த ஒரு லெவலில் வந்து 2வது பொசிஷனில் சபரி இருக்கார். 1,67,658 வாக்குகள் வாங்கி செகண்ட் பொசிஷனில் சபரி இருக்காருங்க. அண்ட் ஓட்டிங்குடைய தேர்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா வந்து விக்ரம் தான் இருக்காருங்க. விக்ரம்க்கு வந்து 55,765 ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு 2 பொசிஷனை கம்பேர் பண்ணும்போது வந்து 2 பேருமே ஒரு ஹை லெவலில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் விட வெகு தூரத்தில் தான் இந்த விக்ரம், அதாவது தேர்ட் பொசிஷன் இருக்காங்க. ஸோ இந்த வாரம் எவிக்ஷனில் வந்து அதாவது யார் வெளியே போகிறாங்க அப்படின்றது இனிமேல் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். 4வது பொசிஷனில் பார்த்திங்கன்னா அரோரா இருக்காங்க. கண்டிப்பாக அரோரா தான் வெளியேறுவாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் வேறு இருக்குது. 44,365 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அரோரா அப்படி இல்லைன்னா விக்ரம், இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தங்க வந்து ஃபஸ்ட்டு, அதாவது இந்த வீக்கில் வந்து தேர்டு ஃபைனலிஸ்ட்டாக வந்து வெளியே போவாங்க. அதாவது தேர்ட் ரன்னர் அப் வாங்கி வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே எந்த பாலிடிக்ஸுமே நடக்காமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திவ்யா கணேசன் தான், அதாவது மக்கள் ஓட்டுப்படி பார்த்தா திவ்யா கணேசன் தான் இதில் வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. பட் இதில் ஏதாவது உள்ள பாலிடிக்ஸ் நடந்து மாறிச்சுதுன்னா வேறு யாருக்காவது டைட்டில் வின்னர் மேபி சபரிக்கோ இல்லை அரோராவுக்கு கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா அரோராவுக்கு வந்து நிறைய வாக்குகள் வந்து அந்த ஓட்டிங் அந்த ஃபோன் நம்பர் மூலமாக போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு. ஸோ அரோரா டிசர்விங்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டைட்டில் வின்னருக்கு அரோரா டிசர்விங் கிடையாது. ஸோ திவ்யா வந்து டிசர்விங் தான். இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸில் திவ்யாவும் சபரியுமே வந்து டைட்டில் வின்னருக்கு வந்து டிசர்விங் தான். ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் படி திவ்யா தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.